பிறர் மனம் நோக பேசக்கூடாது. அது அவங்களை கொலை பண்ணுறத விட பாவம். யார் மனசு நோகாமல் பேசாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்து. இந்த எலெக்ஷன் என்ன ஆகும், இது என்ன ஆகும், இவன் வருவானா சார், அந்த கூட்டா இந்த கூட்டா, இதையே அரசியல் சம்மந்தமாக பேசுறது தேவையில்லாமல். இன்னும் சொல்லப்போனால் தொலைக்காட்சி சீரியலை வச்சுட்டே ஒரு பெரிய சண்டை போட்டுக்கிறாங்க. மரணம் வரும்போது யார் என்ன பண்ணுவாங்க? மோடி என்ன பண்ணுவார், சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், ஐஜி என்ன பண்ணுவார், பெரிய நீதிபதியாக இருந்தால் யார் என்ன பண்ணுவாங்க? யமன் வருகின்ற போது இவங்க யாரும் எனக்கு துணை செய்ய மாட்டாங்க. ஆண்டவா நீ எனக்கு அப்போ உதவி செய், இவன் என்னுடைய அன்பன்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன யமன் விட்டுடுவான். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாதவூரன் ஐயா கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். வாரியார் சுவாமிகள் நமக்கு நிறைய ஞான பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காகவும் நம்மளாம் நல்ல வழியில் நடத்துறதுக்காகவும் தான் ஐயா கூட நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஐயாவும் நமக்கு அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப இனிமையாக எளிமையாக எடுத்து சொல்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. போன முறை அந்த கமெண்ட்லேயே ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அந்த பூஜையில் நாம் பாடல்கள் எதையாவது நம்ம படிக்கணும்னா என்னென்ன பாடல்கள் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அப்படி ஏதாவது சொல்ல முடியுங்களா? மெய்யன்பர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். வாரியார் சுவாமி உண்ணாமல் இருந்திருக்கிறார், உறங்காமல் இருந்திருக்கிறார். ஆனால் சுவாமியை எண்ணாமல் இருந்த நாள் கிடையாது. 24 மணி நேரமும் தவறாமல் பூஜை செய்வார்கள். அப்படி பூஜையிலே பல பாடல்கள் சொல்லி இருப்பார்கள். அதில் ஒரு சில பாடல்கள் அவங்களே சொல்லுவாங்க, இதெல்லாம் தினம் பூஜையில் சொல்லணும். காவிரி பூம்பட்டத்திலே 10ஆம் நூற்றாண்டிலே அவதரித்தவர்கள் பட்டினத்து சுவாமிகள். அவருக்கு அப்பா அம்மா வைத்த பேர் அவங்க ரொம்ப குபேரன் தான் பட்டினத்தாரா பிறக்கிறார். அவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஆனால் சில இதெல்லாம் நம்ம சவுந்தரராஜன் ஐயா கூட, அவங்க கண்ணதாசன் ஐயா அவர் இதெல்லாம் வீடு வரை உறவு வீதி இதெல்லாம் அவர் பாடின பாட்டிலேருந்து எடுத்தது தான். அது அந்த மாதிரி இல்லாமல் பூஜையிலே சொல்வதற்கென்று சில பாடல்கள் உண்டு. அதில் ஒரு பாடல் தினம் சாமி பூஜையில் சொல்லுவாங்க. கோடிய மனத்தினால் வாக்கினால் செயலால் கொடிய ஐம்புலன்களால் அடியேன் தேடிய பாவம் நரகமும் கொள்ளா, செய்தவம் புரியினும் தீரா, வீடிய பிரமர் சிரமெலாம் கவர்ந்த விழவரா வீதி வெண்காடா, அம்பலத்துவானா ஐயனே உய்யுமாறு அருளை. அதில் அந்த பட்னத் சுவாமி அந்த பாடலில் என்ன சொல்கிறாரு, சிலருக்கு வருமானம் பல வகையில் வரும். வீட்டு வாடகையில் வரும், டிவிடெண்ட் வரும், விவசாயத்து மூலமாக வரும், இப்படி பல விதத்தில் வருமானம் வரும் ஒரு சிலருக்கு. அதுபோல் எனக்கு பாவம் பல வழியில் வருது சுவாமிங்கிறார். வருமானம் தான் பல பேருக்கு பல வழியில் வரும், எனக்கு பாவம் பல வழியில் வருது. கோடிய மனத்தினால். கோடிய மனசுனா கோணல் பட்ட மனசு, நேர் மனசு இருக்காது. யாராவது நல்லா வாழ்ந்தா பிடிக்காது. பாஞ்சாலிக்கு இந்த பஞ்சபாண்டவர்கள் பிறந்தாங்க குந்திக்குன்னு கேள்விப்பட்டு காந்தாரி வயிற்றில் எடுத்து வச்சுட்டார். அதனால 100 தேள் நட்டுவாக்காலியமாக பிறந்துதான். அவங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன, நமக்கு கடவுள் பண்ண மாட்டாரா, 5 ஆண் குழந்தையா அப்படின்னு பண்ணுறாரு. அதாவது அது கோணல் பட்ட மனசு. பிறர் நன்றாக வாழ்ந்தால் அவன் தவம் செய்திருக்கான், நன்றாக இருக்கான்னு அவனை பார்த்து பொறாமப்படாது. மற்றவர்கள் வாழ்வதை பற்றி நாம் மனசு நொந்துண்டா அதுவே கோணல் பட்ட மனசு. கோடிய மனசுன்னா கோணல் பட்ட மனசு. நம்ம ராமாயணத்தில் கூனிய உடல் மட்டும் கோணம் இல்லையா, உள்ளமும் கோணல் ஆயிடுச்சான் கம்பர் சொல்வார். அது மாதிரி நம்ம உள்ளம் கோணல் படாததாக இருக்கணும். உடல் ஊனம் பிரச்சனை இல்லை, உள்ளமும் கோணல்னுவார். கோடிய மனத்தினால் வாக்கினால். இந்த வாக்குனால பல பேருக்கு நம்ம துன்பமாக மனம் நோக பேசுறது, மனைவி மனம் நோக பேசுறது, குழந்தைங்கள் மனம் நோக பேசுறது. நீ ஒழுங்காக படிக்கலன்னா எருமாடு தாண்டா மேய்ப்பேன், ஏன் அதே அப்படி சொல்லாமல், நல்லா படித்தா கலெக்டர் ஆகலண்டா அப்படி சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான், சொல்கிற விதத்தில் இருக்குல்ல. ஆகையினால ஏன் உங்கள் அப்பா நான் உப்பு வாங்கி கொடுத்தான், ஏன் உப்பு இப்படி அள்ளி கொட்டினேன், ஏன் எங்கள் அப்பா உனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கல, எனக்கு வயிறு மோதிரம் போல எங்கள் அப்பாவை பற்றி அதையே நாகரிகமாக சொல்லணுமா. நீ பெரிய வீட்டு பெண்ணு, எதுவுமே தாராளமாக செஞ்சு பழக்கம், உப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டு கொஞ்சம் சாதத்தை பிடிச்சி போடு, இல்லை உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா உப்பு. அதை விட்டுட்டு வாக்குனால துன்பம் செய்கிறது. பிறர் மனம் நோக பேசக்கூடாது. அது அவங்களை கொலை பண்ணுறத விட பாவம். யார் மனசு நோகாமல் பேசாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. கோடிய மனத்தினால் வாக்கினால் அப்புறமா செயலால். எத்தனை பேர் மற்றவர்களுக்கு துன்பமாக செயல் செய்கிறார்கள். கஷ்டம் கொடுக்கறது அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம். சில பேர் வீணா வம்பு தேடி போவாங்க, சும்மாவே இருக்க முடியாது அவங்களால.
அப்படிலாம் இருக்கிறேனே சாமி, கோடிய மனத்தினால் வாக்கினால் செயலால் ஐம்புலன்களால், கண்ணுனால தேவம் சொல்லுவோம், காதுனால, ஐம்புலன்களாலையும் நான் தீமை செய்கிறேனே ஆண்டவனே, இப்படி இருந்தால் நான் எப்போ கடத்தேறுவேன்? கோடிய மனத்தினால் வாக்கினால் செயலால் கொடிய ஐம்புலன்களால் அடியேன் தேடுறான பாவத்தை. தேடிய பாவம் நீ என்னோ நரகம்னு என்ன வச்சிருக்கிறியே, அது பத்தாது சாமி, நீ புது நரகம் ஏற்பாடு பண்ணணுமா? நான் செய்கிற பாவத்துக்கு நீ வச்சிருக்க நரகம். தேடிய பாவம் நரகமும் கொள்ளா. சரி, தவம் செஞ்சு போக்கிடலான்னா அதை செய்தவம் புரியினும் தீரா. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன், தவம் பண்ணி சீத்துக்கலான்னா அதுவும் முடியாது. செய்தவம் புரியினும் தீரா. வீடிய பிரமர் சிரமெலாம் கவர்ந்த விழவரா வீதி வெண்காடா அம்பலத்து வானா ஐயனே உய்யுமாறு அருளே. இது பூஜையில தினம் சொல்லணும். சுவாமி கிட்டக்க வேண்டிக்கிறார், நான் இப்படி பாவம் பண்ற சாமி, தவம் பண்ணாலும் முடியாது, நீ கருணை பண்ணு, நான் உய்வதற்கு அருள் பண்ணு என்று பட்னத்து சுவாமிகள் பாடிய பாடல் தான். அவர் ஒன்றும் இந்த தப்பு எதுவும் செய்யல. அவரு தனக்கு இருந்தும் 9 கோடி சொத்தை தூக்கி தெருவில் போட்டவர். அப்படி உலகப்பற்றையெல்லாம் திறந்தவர்கள். எப்பயுமே பெரியவர்கள்லாம் நாம் பாடுவதற்காக தம் குற்றத்தை நம்ம பேர்ல ஏற்றி அவங்க பாடுகிறார்கள். அடுத்தது இன்னொரு பாடல், அவங்க 3 பாடல் சொல்றாங்க பட்னத்தார் கோயில் பூஜையில பாட வேண்டிய. அடுத்த பாடல், உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்து கழிந்தன கடவுள் நாளெல்லாம். கடவுள் கொடுத்த நாளெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்டதே சாப்பிட்றோமா? இன்னைக்கு இட்லி சாப்பிடுவோம், நாளைக்கு தோசை சாப்பிடுவோம், திரும்பவும் இட்லி பூரி பொங்கல், இதே தான். உண்டதே உண்டுன்னு மாறி மாறி வாரத்தில் இதை தவிர என்ன, பூரி உருளைக்கிழங்கு சப்பாத்தி இட்லி தோசை, இதே தான் திரும்ப சாப்பிட்றோம். அதனால உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து. இந்த மஞ்சள் கலர் ஷர்ட் போடுறோம், அடுத்த வாரம் வந்தால் திரும்ப இதே மஞ்சள் கலர் ஷர்ட் போடுவோம். திரும்ப ஒரே துணியை நம்ம தினம் ஒரு நாளைக்கு துணி போடுவோம், போட்ட துணி தான் போடுவோம். உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்து. இந்த எலெக்ஷன் என்ன ஆகும், இது என்ன ஆகும், இவ வருவானா சார், அந்த கூட்டா இந்த கூட்டா, இதையே அரசியல் சம்பந்தமாக பேசுறது தேவையில்லாமல். இன்னும் சொல்ல போனால் தொலைக்காட்சி சீரியலை வச்சுட்டே ஒரு பெரிய சண்டை போட்டுக்கிறாங்க. நமக்கு அது தேவையே கிடையாது. அவங்க என்ன இருக்குதோ அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அதற்காகவே சண்டை போட்டுட்டு இருப்பான். அது தேவையில்லாத விஷயங்கள். அதாவது ஆதாளின்னு பேரா, வீண் வார்த்தையை பேசுது. பயனில் சொல்லாமைன்னு வள்ளுவர் ஒரு அதிகாரமே போடுறார். பயனில்லாத சொற்களை பேசவே கூடாதான். ஆதாளியை ஒன்றும் அறிய, ஆதாளினா வீண் வார்த்தை பேசுவது. ஆகையினாலே உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்து கழிந்தன கடவுள் நாளெல்லாம். கடவுள் கொடுத்த நேரம்லாம் இப்படி வீண் பண்ணிட்டுனா நம்ம மரண யாத்திரையில இருக்கிறோம். ஆண்டவனுடைய சரண யாத்திரை போக வேண்டும். ஆகையினால இதை விட்டுடுங்க. உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்து கழிந்தன கடவுள் நாளெல்லாம். விண்ட தாமரை மேல் அன்னம் விற்றிருக்கும் விழவரா வீதி வெண்காடா அம்பலத்துவானா ஐயனே உய்யுமாறு அருளே. ஆண்டவன்கிட்ட நான் உயரத்துக்கு சாப்பிட்டு தூங்குறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஜென்மாவினாலே இனி ஜென்மா இல்லாமல் பண்ணணும். சாமி கிட்ட அடிக்கடி ஒருத்தர் கேட்பார், ஏன் சாமி பிறந்தோம்? இனி பிறவாமல் இருப்பதற்காக பிறந்தோம். அந்த பிறவாமையை பெறுவதற்கு முயற்சி பண்ணுவதில் இந்த மாதிரி திருப்பாடல்கள் ஒன்று. அடுத்தது ஒருத்தர் சொன்னார், எனக்கு மோடியை ரொம்ப நல்லா தெரியும், பிரைம் மினிஸ்டராக இருக்கார். மோடியை நானும் ஃப்ரெண்டாக ஒன்றா படித்தோம் கல்லூரியில். அப்புறமா என்னுடைய ஷட்டகர் தான் இங்கே ஐஜியாக இருக்கார். என்னுடைய ஷட்டகர் தான் ஐஜியாக இருக்கார். என்னோட இன்னொரு சித்தப்பா பையன்தான் இங்கே இப்போ கமிஷனராக இருக்கிறார். சரி, எல்லாரும் இருக்கட்டும். மரணம் வரும்போது யார் என்ன பண்ணுவாங்க? மோடி என்ன பண்ணுவார், சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், ஐஜி என்ன பண்ணுவார், பெரிய நீதிபதியாக இருந்தாலும் யார் என்ன பண்ணுவாங்க? யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாகியும். கலெக்டர் தெரிஞ்சிருக்கலாம், மினிஸ்டர் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தேவரீர்னா ஒளிமயமானவர்னு அர்த்தம். இறைவன் அருள் ஜோதியாக இருக்கிறான். தேவரீர் அல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் வேறு உளதோ. யமன் வருகின்ற போது இவங்க யாரும் எனக்கு துணை செய்ய மாட்டாங்க. ஆண்டவா நீ எனக்கு அப்போ உதவி செய், இவன் என்னுடைய அன்பன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னா யமன் விட்டுடுவான். தேவரீர் அல்லால் திருவுளம் அறிய வேறு முகம் எனக்கு உள்ளது. அந்த நேரத்தில் உன்னை தவிர எனக்கு உதவி செய்கிற முகம் வேறு யாரும் கிடையாது. யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாகியும் தேவரீர் அல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் வேறு உளதோ. அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் சாமி இருக்காங்க? நீ அப்படின்னா எவ்வளோ கருணையா இருந்தவன், நீ எப்படிப்பட்டவன்? பாவலான் ஒருவன் செந்தமிழுக்கு இறங்கி. பாவலான் என்பது சுந்தரமூர்த்தி நாயனார். அவரோட பாட்டுக்காக பாவலான் ஒருவன் செந்தமிழுக்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே.
சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக கணவன் மனைவி பிரச்சனை, ஆமா. பறவையார் ஊடலை தீர்ப்பதற்காக திருவாரூர்ல ஒரு முறைக்கு இருமுறை சுவாமிநாதன் வேதங்களும் காணாத பாதங்கள் திருவாரூர்ல ஒரு முறைக்கு 2 முறை சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தூது போனாராம். அதை அந்த பாட்டுல அவர் சொல்றார். பட்னத்து சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எவ்வளவு ஒரு புலவர், அந்த புலவருக்காக நீ பாவலான் ஒருவன் செந்தமிழுக்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே, நீ அவ்வளோ கருணை கடல். நான் கூட அடிக்கடி எங்கள் பெரியப்பா சொல்லுவாங்க, நம்ம நண்பர் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறார். நான் இப்போ எங்கள் சேர்மேனை கூப்பிட்டு எனக்கு கார் ஓட்டு வரேன், என்னை வேலையை விட்டு ஓட்டிடுவேன். பகவான் எல்லாம் செய்ய வல்ல அஷ்டலட்சுமிக்கு நாயகன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுனா தேர் ஓட்டியா வரார். அப்படி சௌலபியமானவர் கடவுள். நீ அவ்வளோ சௌலபியம். ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு தூது போனேன். இதை காலமேக புலவர் அற்புதமாக ரசிக்கிறார். இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடினாங்க திருவண்ணாமலையில். அப்போ ஒரு நல்ல சான்ஸை விட்டுட்டாங்க. பறவையார் வீட்டில் மேல்படியாகவும் கீழ்ப்படியாகவும் பிரம்மாவும் நாராயணரும் இருந்திருந்தா நல்ல திருவடியும் திருமுடியும் பார்த்துருக்கலாம். நல்ல வாய்ப்பை விட்டுட்டாங்கன்னு காலமேக புலவர் ஆனார். ஆனார் இல்லையே, படியானார் இல்லையே. யார் வீட்டில்? பறவையார் நாச்சியார் வீட்டுடைய மேல்படியும் மேல்படியாக பிரம்மாவும் கீழ்ப்படியாகவும் விஷ்ணு இருந்திருந்தாருன்னா சிவபெருமான் ஏன்னா அப்போ அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது சாமி முடிய பார்த்துருக்கலாம், திருவடியும் பார்த்துருக்கலாம். நல்ல சான்ஸை விட்டுட்டாங்க. காலமேக புலவர் பாடுறார். ஆகையினால இந்த பாடல்ல நாம் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவனை தவிர நமக்கு துணை செய்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை. அதைத்தான் இந்த பாடல்ல சொல்லுகிறார். யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாகியும் தேவரீர் அல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் வேறு உளதோ, பாவலான் ஒருவன் செந்தமிழுக்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே. ஆண்டவன் ஒரே ஒருவன் தான், அதான் ஏகநாயகன்கிறார். அவனை அன்றி வேற ஒருவரும் நமக்கு துணை இல்லை. அவனை நாம் பற்றி கொண்டால் நாம் இந்த கரைகிறது. அதை அறிவுள்ள ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, ஆற்றுல வெள்ளம் போனால் தன்னோட மாட்டை போட்டுட்டு அது வாழை பிடிச்சி நீந்தி போயிடுவான். அதே ஒருத்தன் சரி இவர் மாட்டை கட்டி போடுறாருன்னு நாய் வச்சுருக்கோம், நாயை போட்டு அது வாழை பிடிச்சி வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுவோம். யாரை துணை பற்ற வேண்டும் என்று இருக்கிறதான். துணை நமக்கு ரொம்ப அவசியம். அதை சகுனியை துணை பற்றிய துச்சாதனன் குடும்பத்தோடு அழிஞ்சுட்டான். அதே பகவான் கிருஷ்ணரை துணை பற்றியவர்கள் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகையினால் ஆண்டவன் நமக்கு பெரும் துணையாக இருக்க அருந்துணையை அடியவர் தம் அல்லல் தீர்க்கும் அகல் ஞாலத்துள் தோன்றி வரும் சுற்றமும் பற்றும் விட்டு மடவாரோடு பொருந்தனை மேல் போகம் மாற்றி பொது நீக்கி திணைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையைங்கிறார். ஆண்டவன் ஒருவன் தான் நமக்கு துணை என்று சொல்லி அதை எப்படி சொல்லணும்னா, இந்த மடை மாற்றுவார்கள், நிலத்தில் தண்ணி மாற்றுமோ, அதுபோல் இந்த உலக இருக்கிற எண்ணத்தை எல்லாம் இறைவன்பால் நாடும். அதான் பொது நீக்கி. சில பேர் எல்லாம் ஒன்றுன்னுவாங்க, அப்படி கிடையாது. ஆண்டவனை எல்லாரோடையும் ஒன்றா சேர்க்க முடியாது. பொது நீக்கி தன்னை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்றார்கள். ஆகையினாலே இந்த பட்டினத்து சுவாமிகளுடைய 3 பாடலும் சுவாமிகள் தினந்தோறும் பூஜையில் சொல்வார்கள். ஆகையினாலே இதை எல்லோரும் பூஜையில் சொல்லி நாம் அந்த ஆண்டவனுடைய துணையை பற்றி கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடிகளிலே சமர்ப்பித்து இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து ஐயா 3 பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாடல்களையும் நான் டிஸ்பிளேயும் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெக்ஸ்டாகவும் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த 3 பாடல்களையும் தொடர்ந்து நம்ம பூஜையில் அதிகபட்சமாக 2லேருந்து 3 நிமிடத்துக்குள்ளே 3 பாடலையுமே சொல்லிடலாம். நாம் அதை எத்தனை முறை சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம். உணர்ந்து ஒரு முறையாவது நம்ம இதை சொல்லி நிச்சயமாக பெரும் பலனை நம்ம எல்லாருமே அடையணும். ஐயா அதுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஐயாக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம நன்றி சொல்லுவோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.